ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து எங்கே போகிறேன், நம்மளுடைய காரை தான் எடுக்க போகிறேன். காலையிலேருந்து அவங்க சொல்லுவாங்கன்னு பார்த்தேன், சொல்லவே இல்லை. அவங்க இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் போட்டாங்க. ஃபோன் போட்டு கரெக்டாக இங்கேருந்து 8 மணிக்கு கிளம்பும், 8 மணிக்கு டாக்ஸியை பிடி, 8:30 மணிக்கு அங்கே போய் சேரு, கார் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் டைம் போட்டு கோடு போட்டு கொடுப்பாங்க. நம்ம அதில் தான் வந்து டிராயிங் பண்ணணும். நம்ம இஷ்டத்துக்கு டிராயிங் பண்ணக்கூடாது. நமக்கு தெரிஞ்சாலும் அது பிரகாரம் போகக்கூடாது. அங்கே 10 மணிக்கு தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. 10 மணிக்குள்ளே போய் நீ காரை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு டைம் சொல்லுவாங்க, அந்த டயத்தில் தான் போகணும், அந்த டயத்தில் தான் வரணும். அப்படின்னா தான் அவங்களுக்கு பிடிக்கும். நம்ம இப்போ அவங்க சொன்ன மாதிரியே 8 மணிக்கு நம்ம டாக்ஸியை பிடிப்போம். இப்போ நான் வந்து இப்போ நம்ம உள் பக்கம் ஏரியாக்குள்ளே வந்து டாக்ஸி வராது. எப்போது ஒருக்க தான் வரும், பகல் நேரத்தில் வரும். இப்போ பார்க்க முடியாது. அதனால் இப்போ நம்ம 30ஆம் நம்பர் ரோட்டு பக்கத்தில் இப்போ இந்த இருக்குது பாருங்கள், 30ஆம் நம்பர் ரோடு. இந்த பக்கம் தான் ஆதி ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்குது. இதில் அந்த கார்னர்கிட்ட போவோம். போயிட்டு அங்கே போய் பார்ப்போம். இங்கே கூட டாக்ஸி சில நேரம் வரும். அதனால் நம்ம அந்த பக்கம் போய் டாக்ஸி வருதா அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி நம்ம அங்கேருந்து வரும்போது 1.5 தினார் கொடுத்து வந்தோம். அதே மாதிரி 1.5 தினாருக்கு யாராவது பார்ட்டி கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஒரு டாக்ஸி வந்துச்சு, ஆனால் அவர் எனக்கு ஆர்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இப்போ வேறு ஏதாவது டாக்ஸி வருதான்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடி போயிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த தெரியுது பாருங்க, இதான் வந்து ஹாதி ஹாஸ்பிட்டல் லோகோ. இங்கே தான் இருக்குது ஹாதி ஹாஸ்பிட்டலு. டாக்ஸி வந்து இப்படி தான் வரணும். அந்த சைடு ரோடு வந்து உள்ளே ஜாப்ரியாவுக்கு உள்ளே போகிறது, இது வந்து ஜாப்ரியாவில் வெளியே வர்றது. இந்த பக்கமாக இப்படி இந்த ரவுண்டான தாண்டினோம்னா உங்களுக்கு 30ஆம் நம்பர் ரோடு வந்துடும். அந்த 30ஆம் நம்பர் ரோட்டில் போயிட்டு அப்படியே 5ஆம் நம்பர் ரோட்டை பிடிச்சா வந்து போயிடலாம். ஏன்னா பார்ப்போம் டாக்ஸி வருதான்னு சொல்லிட்டு. அதாவது டாக்ஸியில் மேலே வந்து லைட் எரியும், அதை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நான் இங்கே எதுக்கு வந்திருக்கேன், இந்த பக்கம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இடம் கிடக்க பார்த்தீங்களா, இந்த பார்க்கிங் பண்ணுற இடம் இருக்குது. அதனால் கார் நிற்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் நம்ம இந்த கார்னரில் நிற்போம். இல்லை நம்ம மெயின் ரோட்டில் டாக்ஸி நிற்க முடியாத இடத்துல போய் நம்ம நிற்க முடியாது. இந்த மாதிரி டாக்ஸிலாம் மெயின் ரோட்டில் நிப்பாட்டி ஏற்றக்கூடாது. ஏற்றினா அது வம்பா போயிடும். அதனால் இந்த மாதிரி பிளாட்ஃபாரத்தில் ஏற்றி அதுக்கு மேலே தான் வந்து அவங்க பேசஞ்சரை ஏற்றுவாங்க. பார்ப்போம் எப்போ ஆள் வருதா என்ன ஏதுன்ட்டு பார்க்கலாம். ஒரு டாக்ஸியும் காணலையா? அங்கே ஒரு டாக்ஸி வருது, இவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். பார்த்தீங்களா, நான் பிளாட்ஃபாரத்தில் கரெக்டாக அவர் ஏறி நிற்காரா. இப்போ டாக்ஸி பிடிச்சாச்சு. அதே 1.5 தினார் தான். அவர் வந்து 2.5 தினார் சொன்னார். அதுக்கப்புறம் 2னாரு. அதுக்கப்புறம் 1.5 தினாருக்கு வந்துட்டார். இப்போ நம்ம இது என்ன முன்னாடி பாருங்கள், 30ஆம் நம்பர் ரோடு. மீட்ரு இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மீட்ரு வந்து இவருக்கு வந்து 600லேருந்து ஆரம்பிக்குது. ஒரு சில மீட்ரு 400லேருந்து ஆரம்பிக்குது, 350லேருந்து ஆரம்பிக்குது. ஒவ்வொரு மீட்ரு ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இப்போ வந்து இது 30ஆம் நம்பர் ரோடு. இதில் அப்படியே நேராக போயிட்டு ரைட்டில் கட் பண்ணிட்டோம்னா 5ஆம் நம்பர் ரோடு வந்துடும். அதில் போயிட்டு அப்படியே போயிடலாம். நம்ம சீட்டு பெல்ட்டு போடாமல் இருக்கோம், அதை போட்டுக்கிடுவோம். ஓகே, சீட்டு பெல்ட் போட்டாச்சு. நல்ல ஜன்னல்லாம் அவர் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்காரு. அதாவது ஏசி போடலை. நல்ல காற்று, நல்ல குளிர்ந்த காற்று அடிக்குது சூப்பராட்டு. பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஐ லவ் இந்தியான்னு போட்டிருக்கு. இந்தியாக்காரர் தான் போல இருக்குது. அப்போ ஹிந்தியே ஹிந்திக்காரன். ஓகே, இப்போ நம்ம 30ஆம் நம்பர் ரோட்டில் இருந்து அப்படியே இதில் சர்வீஸ் ரோட்டில் இறங்கி அப்படியே 5ஆம் நம்பர் ரோட்டுக்கு இப்போ போகிறோம். போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம டாக்ஸி எடுத்துகிட்டு அங்கே என்ன நடக்குன்னு பார்ப்போம். வாங்க. இப்போ நான் வந்து அந்த டாக்ஸி எடுக்கிறதுக்கு உண்டான பேப்பரை நான் வாங்கிக்கிட்டேன். பேப்பர் என்கிட்ட தான் இருக்குது, அதை ஞாபகமாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா அங்கே போனதுக்கப்புறம் பேப்பர் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். இப்போ இந்த பேப்பரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம காரை எடுத்துகிட்டு வர வேண்டியதான். சரி, அங்கே போய் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில், ஒரு நிமிஷத்தில் அங்கே போய் சேர்ந்துருவோம். இந்த டிராஃபிக் கழிஞ்சிதுன்னா இடம் வந்துடும். ஆனால் அங்கே பாருங்கள், மீட்டரில் 3 தினார் காமிக்குது. இது வந்து அரபிக்காரங்களுக்கு வந்து அதாவது ரேட்லாம் பேச மாட்டாங்க. இந்த மீட்டரை போட்டுட்டு மீட்டருக்குள்ள காசை கொடுத்துருவாங்க. இப்போ நமக்கு பாருங்கள், நான் 1.5 தினார் தான் பேசியிருக்கேன். இப்போ 3 தினார், அது தாண்டி இன்னும் 3.50 ஆகிட்டு. இப்போ அரபிக்காரங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவங்க வந்து மீட்டரை போட்டுட்டு மீட்டரில் வரக்கூடிய காசை கொடுத்துருவாங்க. நம்மளாக இருந்தால் இந்த மாதிரி பேரம் பேசி ஏறினா தான் நமக்கு கட்டுப்படி ஆகும். இல்லைன்னு சொன்னால் நமக்கு லாஸ் தான்.
இப்போ நம்ம இந்த மப்ரூக் கடை இருக்கு பாருங்க, இதை தாண்டி ரைட்டில் கட் பண்ணணும். இது 60ஆம் நம்பர் ரோட்டை ஒட்டினாப்புல இருக்குது. இப்போ இது உள்ளதான் ரைட் மேஜா. இப்போ இந்த இடம் தான் வந்து சர்வீஸ் சென்ட்ரு. இது உள்ளதான் நம்ம போய் வாங்கணும். ஓகே, இது சைடுமே இருக்கும். கரெக்டாக 3:100 வந்துருக்கு. இங்கே தான் நம்ம வரக்கூடிய இடத்துக்கு கரெக்டாக வந்தாச்சு. இங்கே பாருங்கள், கேட்டு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது 8:30 மணிக்கு தான் ஓப்பன் ஆகும். இவர் கொஞ்சம் வேகமாக வந்துட்டார், டிராஃபிக் இல்லாதனால சீக்கிரமே வந்துட்டார். இப்போ இந்த காரெல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இந்த இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் டைமிங் எவ்வளோ அப்படின்ட்டு. கரெக்டாக 8 நைட்டு வந்து 8:30லேருந்து 12 மணி வரைக்கும் இருக்குது. காலையில் 9 to 3 வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி சாட்டர்டே தேர்ஸ்டே என்ன போட்டிருக்காங்களா, இது சும்மா குயிக் சர்வீஸ். இது வேறு, அதாவது நம்ம அந்த இங்கே சர்வீஸ் பண்ணக்கூடிய இது பாடி பெயிண்ட்டு ரிசப்ஷன் போட்டிருக்கலாம், அதுக்குள்ள டைமிங் மேலே இருக்குது. ஏன்னா இது வந்து சர்வீஸ்க்குள்ள டைமிங். வாங்க நம்ம இதுக்குள்ளே கூட போய் உள்ளே போய் பார்க்கலாம். ஆஃபீஸு ஓப்பனாக இருக்கா, இல்லாத டீ காப்பி ஏதாவது கிடைக்குதா பாருங்கள். ஆஃபீஸே அங்கே இருட்டடைஞ்சு போய் தான் கிடக்கு. ஏன்னா க்ளோஸாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். லைட் ஒன்று இங்கே தான் ஆஃபீஸு. அது இனிமேல் தான் ஓப்பன் பண்ணுவாங்க போல இருக்குது. சரி நம்ம பார்ப்போம். இவர் தான் நான் வந்து இவர்கிட்ட தான் நான் இது போட்டேன். சரி இவர்கிட்ட விசாரித்து பார்ப்போமா. ரெடி இப்போ தூக்கிட்டு போகணுன்னு சொன்னால் தூக்கிட்டு போயிடலாம். இந்த ஆஃபீஸ் ஓப்பன் ஆகணுன்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். இங்கே எல்லாம் சர்வீஸ் பண்ணுவாங்க. இப்போ ஆஃபீஸ் திறந்துட்டாங்க. நான் இவ்வளோ நேரம் இங்கே தான் நின்றேன். இங்கே ஃபுல்லாக வந்து பெரிய பெரிய சர்வீஸ் பண்ணுவாங்க. காரெல்லாம் மேலே தூக்கி, அதுக்கப்புறம் வீலெல்லாம் கலத்தி, பிரேக் பேடு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆயில் லீக்கேஜ், அது இது சஸ்பென்ஷன் எல்லாமே செக் பண்ணுவாங்க. சரி இப்போ நம்ம ஆஃபீஸ்க்கு போகலாம். போயிட்டு நம்ம அந்த பேப்பரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். வாங்க உள்ளே போகலாம். அதாவது காரை உனக்கு வாஷ் பண்ணணும்னா ஃப்ரீ வாஷிங் பண்ணிடுவாங்க. அதை கூட நீ அங்கே சொல்லிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம காரை வாஷ் பண்ணியே வாங்கிட்டு போயிடுவோம். 3019 இன்னும் ஒரு நம்பர் தான் கிடக்கு. அங்கே எவ்வளோ ஓடுது? 3018. நான் ஒரு காப்பி வாங்கிட்டு வந்தேன். உள்ளே வந்து ஒரு தமிழ்கார ஆள் தான் இருக்காங்க. ரொம்ப வருஷமாக அங்கே இருக்கார். அவர் பார்த்துட்டு எப்படி இருக்கீங்க, என்ன வீடியோவே இப்போ போடலை அப்படி இப்படின்ட்டு கேட்டுருந்தாங்க. வீடியோலாம் போட்டுட்டு தான் இருக்கேன். அப்படியா, நான் நோன்பு நேரம் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னார். அன்றைக்கி பகலில் வரும்போது அவருக்கு டியூட்டி இல்லை, இப்போ நைட் டியூட்டி. அதாவது அவங்க டீ காப்பி போட்டு கொடுப்பாங்க. அதனால் அவங்களுக்கு பெரும்பாலும் நைட்டில் தான் டியூட்டி இருக்கும். ஏன்னா பகலில் யாருக்கும் எல்லோரும் நோம்புலாம், அதனால் டீ போடுற வேலை இருக்காது. சரி இப்போ நம்ம அடுத்த நம்பருக்கு நம்ம போயிட்டு அந்த பேப்பரை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் அவங்க பேப்பர் கொடுப்பாங்க. அதை கொண்டு போயிட்டு அப்புறம் காரை வாஷ் பண்ணி வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான். பார்ப்போம். இவருங்க எவ்வளோ பெரிய டிவி வச்சுருக்காங்க, சரியான சைஸ். ஷார்ப்பு டிவி. ஷார்ப்பு வந்து அந்த காலத்தில் ஃபேமஸ், நல்ல ஃபேமஸ். இங்கே பாருங்கள், ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபுல் பாடி பாலிஷு 50 kd. 50 kdனா நம்ம ஒரு காசுக்கு வந்து 13,500 இதில் பாருங்கள், பாதி இந்த பக்கம் உள்ளது உங்களுக்கு பாலிஷ் இல்லாதது, இந்த பக்கம் பாலிஷ் போட்டது. இதே மாதிரி பாலிஷ் பண்ணி தருவாங்களாம். அதுக்கு வந்து நம்ம ஒரு காசுக்கு 13,500. அதுக்கப்புறம் இது பாருங்கள், இது வந்து ஃபுல் பாடி இன்டீரியர் கிளீனிங். இதுவுமே 13,500 தான் நம்ம ஒரு காசுக்கு. இந்த சீட்டில் இந்த கரையெல்லாம் இருக்குது பற்றிலாம், இதெல்லாம் ரிமூவ் பண்ணி தருவாங்க போல இருக்குது. அதுக்கு வந்து 50 kd. ஏன்னா அதுக்கப்புறம் ஹெட்லைட்டு பாலிஷு. ஹெட்லைட்டு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய லைட்டு இதை மாதிரி பாலிஷ் போட்டு தருவாங்க. இதுக்கு வந்து 20 kd. 20 kdனா 5,400. இதை மாதிரி மாற்றி கொடுப்பாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. ஃபுல்லாக அவங்க எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. அது வந்து
எல்லா காருக்கும் செய்ய மாட்டாங்க. இந்த டொயோட்டாவுக்கு மட்டும்தான் அதுக்குண்டான வேலை மட்டும்தான் நடக்கும். நம்ம வண்டி ரெடி ஆகிட்டான். சரி வாங்க இவர் பின்னாடியே போவோம். நான் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் வாஷிங் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் வந்து இப்போது பேப்பர் தந்துட்டார். அந்த லைட் எரியுது பாருங்கள், அந்த வண்டி தான். எடுத்துகிட்டு நம்ம ஓடிடுவோம். வண்டி நல்லா பளபளன்னு க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே, கம்ப்ளீட்டாக இப்போ வேறு கிளாஸ் போட்டு எல்லாமே நல்லா வாஷிங் பண்ணி நல்லா சூப்பராக கொடுத்துட்டாங்க. சரி நம்ம கிளம்பிட வண்டி தான். பாருங்கள் டொயோட்டா கார் எவ்வளோ கார் நிற்கிது பாருங்கள். நம்ம கார் தான் சின்ன காரு, மற்ற கார்லாம் பாருங்கள் மெகா சைஸ் காரு, பயங்கரமான பெட்ரோலை குட்டிக்கிற காரு. அந்த மாதிரி எல்லாம் பெருசு. கொய்த்தில் எல்லாமே கார் வந்து பார்த்திங்கன்னா சும்மா சர்வசாதாரணமாக பெரிய பெரிய கார் தான் வச்சுருப்பாங்க. சரி இன்னும் அடுத்தால எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம ஓட்டிகிட்டு போவோம். வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நைட்டு அவங்க தொலை போவாங்க. ஏன்னா இந்த காரை வந்து ஒப்படைக்கும் போது நம்ம வந்து இதெல்லாம் உள்ள ஏதாவது திங்ஸ் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் எடுத்துடணும், எதுவும் வைக்கக்கூடாது. ஏன்னா அங்கே வந்து ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. இதில் எல்லாத்தையும் கண்காணிக்க முடியாதுன்னு சொல்லி அவங்களே காரை விடும்போதே சொல்லிடுவாங்க. உள்ளே எதுவும் திங்ஸ் இருந்துன்னா, முக்கியமான ஐட்டங்கள் எதுவும் இருந்துச்சுன்னா எடுத்துருப்பா அப்படின்ட்டாங்க. சார்ஜர் ஒயர் அது இது எதாக இருந்தாலும் நான் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். அதனால் இதில் நம்ம கார் புக்கு இருக்கான்னு பார்த்துக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். கார் புக்கு இருக்குது. ஓகே, இதுதான் கார் புக்கு. ரைட்டு, ஓகே. இப்போ மணி 9:04 ஆகிட்டு. சரி வண்டி ஏசியெல்லாம் போட்டுட்டு ரெடியாக தான் இருக்குது. பெட்ரோல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. போகிற வழியில் பெட்ரோல் போட்டுட்டு ஓடிடலாம். ஓகே கிளம்புவோம்மா. பிஸ்மில்லா. இவர் எங்கே வராரு? நம்ம இப்படி கட் அடித்து ஓடிடும். லைட்டு போடணும். போட்டாச்சு. இப்போ வெளியே போகும்போது இந்த கேட் பாஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓடிட வேண்டியதுதான். ஓகே, இது வந்து இன்சூரன்ஸ் இருக்கிறதுனால அவங்க வந்து ஃப்ரீயாகிட்டே பண்ணி கொடுத்துருவாங்க. பைசா ஒன்றும் செலவு கிடையாது. செக்யூரிட்டி பேப்பர் கொடுப்போம் இப்போ. ஓகே, க்ரீன் சிக்னல் ஆன் ஆகிட்டு வேகத்தோட அமைக்கிட்டாங்க. ரைட்டு, வெளியே போயிடலாம். ஓகே சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ஹவாலிக்கு தான் வந்திருக்கேன். அதாவது கார் வேணும்னு சொல்லி சொன்னாங்க, அதை தொலை போகிறதுக்கு. எங்கே அவங்க அந்த சித்திக்கில் ஒரு பெரிய பள்ளி இருக்குது பாருங்க, லாஸ்ட் டைம் போனால் அந்த பள்ளிக்கு தான் போவாங்க. அப்போ காரை ஸ்டார்ட் பண்ணி ரெடியாக இருக்கும்போது அவங்க வந்து அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கார் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க பொண்ணோட காரில் வந்து 3 பேரும் பள்ளிக்கு தொலை போயிட்டாங்க. இப்போ வந்து எனக்கு ஃப்ரீ தான். அப்போ நான் காரை எடுத்துகிட்டு, நம்ம பழைய காரை எடுத்துகிட்டு நாங்கள் ஹவாலிக்கு வந்துட்டேன். சரி இதாட்டு நம்ம பெருநாளைக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஏற்கனவே கிராண்ட் மாலில் பார்த்தேன், நமக்கு ட்ரெஸ்ஸு வந்து செட் ஆகலை. சரி இங்கே வந்து சம்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் ட்ரெஸ்ஸு ஏதாவது அமைதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அந்த ரெட் கலரில் தெரியுது பாருங்க போர்டு, அந்த கடை தான். இப்போ நம்ம அங்கே தான் போய் நமக்கு ஷர்ட் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா ஹவாலியில் வந்து லூலு இருக்குது, லூலு ஹைப்பர் மார்க்கெட்டு, அதில் போய் கூட பார்க்கலாம். எல்லா இடத்துலையுமே மேக்ஸிமம் இந்தியன் ஷர்ட்ஸ் தான் இருக்கும். பார்க்கலாம் நம்ம ஏதாவது நமக்கு ஷர்ட் அமைதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதை விட்டால் அதுக்கப்புறம் டைம் கிடைக்காது. வர்ற வழியிலே அவங்க கேமராவில் பார்த்துட்டாங்க போல இருக்குது. பார்த்துட்டு அவங்க பார்த்தாங்களா இல்லை அவங்க பையன் சொல்லி கொடுத்தாங்களான்னு தெரியலை. எங்கள் காரை எங்கே, சின்ன காரை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்து என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி நான் மெசேஜ் அனுப்பினேன். அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்து ஹவாலிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் 2 மெசேஜில் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எதுக்காக வேண்டி போகிற, ஏன் போகிறேன்னு கேட்கலை. சரி கேட்டால் நம்ம ட்ரெஸ் எடுக்க போகிறேன்னு சொல்ல போகிறோம். சரி ஓகே, இப்போ நம்ம அந்த கடை உள்ளே போய் பார்க்கலாம்.
அன்னைக்கு இங்கே வந்தேன், கடை பூட்டி கிடந்துச்சு. இப்போ இந்த நேரம் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. சரி பார்க்கலாம். இங்கே வந்து பெரிய காம்ப்ளெக்ஸு, எல்லாம் லேடிஸ்குள்ள ஐட்டங்கள் தான் நிறைய இருக்குது. அப்புறம் புர்கா பாருங்கள். புர்கா வந்து 7 கடி 5 கடி 5 கடிக்கு எல்லாம் பரவாயில்ல, சுமாராக இருக்குது புர்கா. சரி நம்ம இப்போ மேலே போவோம். மேலே தான் அந்த கடை இருக்குது. இங்கே நிறைய சின்ன சின்ன குட்டி குட்டி ஷாப்லாம் நிறைய இருக்குது. ஓகே மேலே போகலாம். கீழே பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த வீட்டுக்கு தேவையான, அதாவது கிச்சனுக்கு தேவையான ஐட்டங்கள்லாம் நிறைய வச்சுருக்காங்க. பாருங்க எவ்வளோ பெருசுன்னு, சரியான பெருசு. வெளியே இருந்து பார்த்தா பில்டிங் அவ்வளோ பெருசாக தெரியல, ஆனால் உள்ளே பாருங்கள் எவ்வளோ ஃப்ளோர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே போமா? அப்பா கடல் மாதிரி இருக்குது கடை, சரியான கடை. இதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன். இந்த சைடில் தான் வந்து ஷர்ட்லாம் இருக்கும் இல்லையா, ஜென்ஸுக்குள்ள ஷர்ட்டு ஃபேண்ட்டு எல்லாம் இங்கே தான் இருக்கும். இங்கே போய் பார்ப்போம். டிஷர்ட்டு மேட் இன் இண்டியா, அப்புறம் 100% காட்டன். சைஸு எங்கே இருக்குது? என்ன இருக்குது? XXL லார்ஜ் இந்த மாதிரி தான் இருக்கும் டிஷர்ட்டு. இதில் நிறைய கலர் போட்டிருக்காங்க. அப்புறம் இது வந்து ஃபேண்டு, அதுக்கப்புறம் டிஷர்ட்டு ரெண்டும் சேர்த்து 5 தினார் 900 பில்ஸ் வருது. லாங் பேண்ட்டு, லாங் ஸ்லீவ். ஓகே. இந்த பொம்பளை பிள்ளைக்கு ட்ரெஸ்ஸு பாருங்கள், மிட்டாய் ரோஸ் கலரு. சூப்பராக இருக்குது. இதெல்லாம் அந்த சின்ன வயசு பிள்ளைகளுக்கு போட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். ஜம்முன் இருக்கு. ஓகே, இந்த பக்கம் தான் ஜென்ஸுக்கு ஷர்ட்டு. இது எல்லாமே ஷர்ட்டு தான். ஷர்ட்டு என்ன விலை போட்டிருக்காங்க பார்ப்போமா? வெறும் 1.5 கடி தான். 1.5 கடிக்கு ஷர்ட்டு லார்ஜ். சூப்பராக இருக்குது ஷர்ட்டை, நல்லா கட்டம் போட்டு அருமையாக இருக்குது. XXL இந்த சைஸ் தான் நமக்கு செட் ஆகும். அப்போ நிறைய ஷர்ட் இருக்குது. ஒரு வழியாக ட்ரெஸ்ஸு வாங்கியாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். போயிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். எல்லாமே வந்து புர்கா தான் வச்சுருக்காங்க. புர்கா எல்லாம் 10 கடி 8 கடி 5 கடி. பரவாயில்ல, 5 கடிக்கு இது எல்லாமே பாருங்க புர்கா. ஓகே, வெளியே இந்த பக்கமா? சரி ஓகே, இதுதான் வெளியே. வெளியே வந்தாச்சு. ரைட்டு. இப்போ கார் வந்து அந்த மெயின் ரோட்டில் விட்ருக்கேன். அங்கே போய் காரை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகலாம். இது வரைக்கும் வேலையெல்லாம் எதுவும் சொல்லலை. சரி, அவங்க பாட்டுக்கு மெசேஜ் கொடுத்தோம்ல ஹவாலிக்கு போகிறேன்ட்டு, அதுக்கப்புறம் அவங்க ஒன்றுமே சொல்லலை. இப்போ நம்ம ட்ரெஸ் எடுக்கிற வேலை முடிஞ்சு போச்சு. இங்கே எல்லாமே இருக்குது. 2XL 3XL எல்லா சைஸும் இருக்குது. ஆனால் டிசைன் அதிகமாக இல்லை. நான் ஒரு பிளெயின் ஷர்ட் ஒன்று எடுத்துட்டு அவ்வளோதான். அது வந்து எவ்வளோ? 4 தினார். 4 தினார்னா 1080 ரூபா பக்கம் வருது நம்ம ஊர் காசுக்கு. ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பை.